மயிலாடுதுறை சீர்காழி அரசு மருத்துவமனையில் ஊசி போட்ட கர்ப்பிணிகள் உள்ளிட்ட 36 பேருக்கு திடீர் நடுக்கம், காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய தகவல்களை சீர்காழியிலிருந்து நமது செய்தியாளர் வழங்கிட கேட்கலாம். கோவிந்தராஜன், வணக்கம். என்ன மாதிரியான ஊசி செலுத்தப்பட்டது? தற்போது கர்ப்பிணிகளின் நிலை என்னவாக இருக்கிறது? மருத்துவமனை தரப்பிலிருந்து என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம் மேடம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இது அரசு மருத்துவமனை தாய் சேய் நல மையம் இயங்க செயல்பட்டு வருகிறது. இதுல பிரசவமான பெண்கள் கர்ப்பிணிகள் இதுல சிகிச்சை பெற்று வராங்க. இவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 36 பேருக்கு ஊசி செலுத்தப்பட்டது. அந்த ஊசி செலுத்தி ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நடுக்கம், காய்ச்சல், அந்த பிக்ஸ் போல வந்தது. இதனால உடனே அங்க இருந்த டாக்டர் டீனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அருண்ராஜ்குமார்கிட்ட கேட்கும்போது, என்ன சார் ஊசி போட்டோன்னா எல்லாருக்குமே மயக்கம், நடுக்கம் ஏற்பட்டது மருத்துவர்கிட்ட கேட்டபோது அவர் அதை உடனடியாக அதற்கு என்ன காரணம் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. உடனடியாக மாற்று ஊசி செலுத்தப்பட்டது. அந்த மாற்று ஊசி செலுத்தியதால பாத்தீங்கன்னா அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த நடுக்கம் குறைஞ்சது. அது அதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 பேருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸா ஒரு நிலைமை. அந்த மாற்று ஊசியம் போட்டு அவங்களால நிறுத்த முடியல. அந்த 5 பேரும் பாத்தீங்கன்னா அருகே உள்ள மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை, சிதம்பரம் மருத்துவமனைக்கு அனுப்பி போட்டுருவாங்க. இது கொடுத்து நம்முடைய டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அந்த ஊசியை ஆய்வு செய்த பிறகுதான் அதுக்கான முழு காரணம் தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பொதுமக்களுடைய கோரிக்கை என்ன இருக்குன்னா, இதே போல ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு அரசு மருத்துவமனை நல்ல ஊசிகளை கண்காணித்து செலுத்த வேண்டும் என்பது கோரிக்கையாக உள்ளது மேடம்.